நம புத்தாய. பொன்னிவர்களே, புத்த பகவானுக்கு இருந்த 32 வகையான புருஷ லட்சணங்களை பற்றி கதைக்க போகிறேன். அதில் 2 மகாபுருஷ லட்சணங்களை பற்றி தான் இன்று கதைக்க போகிறோம். அதே போல் அந்த 2 மகாபுருஷ லட்சணங்கள் என்ன, அவை கிடைக்க முதல் வாழ்க்கைகளில் செய்த புண்ணியங்கள் என்ன என்பதை பற்றி தான் கதைக்க போகிறேன். சாதாரணமாக புத்த பகவான் ஒருவர் உலகில் தோன்றும் போது அவருக்கு 32 வகையான மகாபுருஷ லட்சணங்கள் தன்னுடைய உடலில் கிடைக்கிறது. அந்த 32 வகையான மகாபுருஷ லட்சணங்கள் மூலம் அவர் விசேடமான ஒருவர் ஆவார். அப்படியான ஒருவர் வீட்டில் இருந்தால் அவர் சக்கரவர்த்தி அரசன் ஆவார். வீட்டை விட்டு துறவறம் பூண்டால் கட்டாயமாக சம்புத்த நிலை அடைவார். எங்களுடைய புத்த பகவானுக்கு இருந்து அப்படியான 32 வகையான புருஷ லட்சணங்களுக்கும் இடையில் இருந்த ஒரு மகாபுருஷ லட்சணம் தான் சுவர்ண வண்ணம். அது என்ன? அதுதான் பொன் நிறமுள்ள தோல் இருந்தது. பொன் நிறமுள்ளது, பொன் நிறத்தால் ஜொலிக்கிறது. அது கிடைக்க புத்த பகவான் முதல் வாழ்க்கைகளில் மனிதர்களாக இருக்கும் போது 2 வகையான புண்ணியங்களை சேகரித்து கொண்டார். செய்த புண்ணியங்கள் தான் முதல் வாழ்க்கைகளில் மனிதர்களாக வாழும் போது, மனிதர்களாக மனித உலகில் பிறந்திருக்கும் போது இருந்த இடங்களில் கோபம் கொள்ளாமல் இருந்தார். மற்றவர்கள் தனக்கு ஒரு வார்த்தை பாவித்து ஏசினாலும் அல்லது ஒரு வார்த்தையை தனக்கு தவறினாலும், பல வார்த்தைகளினால் தனக்கு ஏசினாலும் அவர் கோபம் கொள்ளவில்லை. கோபம் கொள்ளாமல் மிகவும் திறந்த மனதுடன் வாழ்ந்தார். அது மட்டும் இல்லை, அவர் செய்த 2வது புண்ணியம் தான் மென்மையான துணிமணிகள் ஏனையவர்களுக்கு தானமாக அளித்தார். சாதாரணமாக நாம் இந்த 2 புண்ணியங்களினூடாக எங்களுடைய உடல் அழகாகிறது தான் சாதாரண இயல்பு. அதுதான் அதில் கர்ம விளைவு. இல்லவிட்டால் அந்த புண்ணியத்தின் பலன் அதுதான். அந்த 2 வகையான புண்ணியங்களை மனிதர்களாக வாழ்ந்த இடங்களில் முற்பிறவிகளில் அவ்வாறு செய்து தான் கடைசி வாழ்க்கைக்கு முன்பு திவ்ய உலகத்தில் அந்த புண்ணியத்தால் திவ்ய சுகத்தை அனுபவித்து கொண்டு இருந்தார். பிறகு அந்த திவ்ய உலகத்தில் இருந்து சுத்தம் அடைந்து மனித உலகில் கடைசி வாழ்க்கையில் புத்த நிலை அடைய இங்கே பிறக்கும் போது அந்த சுவர்ண வர்ணம் எனும் மகாபுருஷ லட்சணம் அவருக்கு கிடைத்தது. 2வது மகாபுருஷ லட்சணம் அபிநீல நித்தோ, அதாவது கடும் நீல நிறம், கடும் நீல நிறமுள்ள கண்கள் புத்த பகவானுக்கு இருந்தது. அந்த மகாபுருஷ லட்சணம் கிடைக்க புத்த பகவான் முதல் வாழ்க்கைகளில் மனிதர்களாக இருந்த இடங்களில் செய்த புண்ணியம் தான் கோபப்பட்டு முகத்தை சுளித்து பார்க்கவில்லை. முகத்தை சுளித்து ஏனையவர்களை பார்க்காமல் இருந்த புண்ணியத்தால் அவருக்கு கடும் நீல நிறமுள்ள கண்கள் கிடைத்தது. முகத்தை சுளித்து பார்க்காமல் இருந்தது மட்டும் அல்ல, அவர் கோபப்பட்டு இந்த கண்களில் ஒரு நுனியில் இருந்து சிலர் பார்க்கிறாங்க தானே, முகத்தை ஒரு பக்கத்துக்கு திருப்பி பார்க்கும் ஒரு முறை இருக்கு தானே, அந்த முறையினால் ஏனையவர்களை பார்க்கவில்லை. மிகவும் திறந்த கண்களுடன், பிரியமுள்ள கண்களுடன் தான் ஏனையவர்களுடைய முகத்தை பார்த்தார். அந்த புண்ணியத்தால் தான் அவருக்கு கடும் நீல நிறமுள்ள மிகவும் அழகான 2 கண்கள் கிடைத்தது. இன்னும் கிளிப்புகளினால் உங்களுக்கு எதிர்காலத்தில் புத்த பகவானுடைய இந்த 32 வகையான மகாபுருஷ லட்சணங்கள் என்ன, அவை கிடைக்க முதல் வாழ்க்கைகளில் செய்த புண்ணியங்கள் என்னவென்று நான் கதைக்க போகிறேன். அதே போல் இன்னும் உங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் புண்ணியம் சேகரித்து கொள்ள வேண்டுமானால் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தானம் மட்டும் அல்ல. தானம் மூலம் புண்ணியம் கிடைக்கிறது தான். ஆனால்
தானம் புண்ணியம் வந்து தானம் மட்டுமல்ல. பாருங்க, இங்கே புத்த பகவான் கோபம் கொள்ளாமல் இருந்தார், அது ஒரு புண்ணியம். அதே போல கோபம் கொண்டு முகத்தை சுளித்து இணையவர்களுடைய முகத்தை பார்க்கவில்லை, அதுவும் ஒரு புண்ணியம். அதனாலேயே புண்ணியம் சேர்த்து கொள்ள காசு பணம் இந்நேரமும் தேவையில்லை. சாதாரண செயல்பாடுகளினால் புண்ணியம் சேர்த்து கொள்ளலாம். நன்மை செய்யும் போது நன்மையான செயல்கள் உடம்பினால் வார்த்தைகளினால் மனதினால் செய்யும் போது புண்ணியம் தான் சேர்கிறது. மித்தா தியானம் ஜீவகாருண்ய தியானம் செய்தால் புண்ணியம் தான் சேர்கிறது. அதனாலேயே இந்த விஷயமும் உங்களுக்கு உங்களுடைய தர்ம அறிவு விருத்தி அடைய காரணமாக இருப்பதாக நமோ புத்தாய.